நாள் போக போக விஜய் அவர்களுக்கு ஆதரவு அதிகரித்து கொண்டே இருக்கு. இது திமுகவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது விஜய் அவர்கள் கரூர் பிரச்சாரம் செல்லும்போது பிரச்சாரத்தில் 40 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியாவே உலுக்கியிருக்கு. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கையே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். கண்டிப்பாக விஜய் அவர்கள் அரசியலை விட்டு விலகிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்து பிரச்சாரம் நடத்த தயங்குவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. முக்கியமாக மக்கள் அனைவரும் விஜய் அவர்களுக்கு எதிராக திரும்புவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. முக்கியமாக திமுக இதை எதிர்பார்த்தது. அதுக்கேற்ற மாதிரி திமுகவும் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகரித்து இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இறந்தவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களே உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து கொண்டு இருக்காங்க. அதாவது அந்த இடத்துல கூட்ட நெரிசல் விஜய் வருவது வரைக்கும் இல்லை. விஜய் பேசி முடிச்சிட்ட அப்புறமா கரண்ட்டை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸை விடுறாங்க. திடீர்னு ஒரு 10 பேர் 20 பேர் உள்ளே அடிக்க வராங்க. யாருன்னே தெரியல, தள்ளுறாங்க, குழந்தைங்களை பிடிச்சி தள்ளுறாங்க, அவங்களாம் யாருன்னே தெரியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் போன அப்போ கூட சொல்லியிருந்தாங்க. இது திமுகவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் இது வரைக்கும் விஜய் அவர்களுக்கு நான் ஓட் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஜெயிச்சா விஜய் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு விஜய் அவர்களோட இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கு.